ஹாய் கிரியேட்டர்ஸ். நான் உங்களை ஏன் கிரியேட்டர்ஸ்னு சொல்கிறேன்னா, இதை ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளை ஏன் கிரியேட்டர்ஸ் சொல்கிறேன்ட்டு. தெரிலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கே புரிஞ்சிடும் நீங்களும் ஒரு கிரியேட்டர்ஸ் தான். ஸோ இன்றைக்கி டாப்பிக்கில் போகலாம். இன்றைக்கி தான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ ஆஃப் நம்ம ஃபஸ்ட் ரிவ்யூவில் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு புக் ரிவ்யூவில் ஃபஸ்ட்டு வீடியோவில் ஃபஸ்ட்டு சாப்டர் நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன புக்குனா த சீக்ரெட். எஸ், இந்த வேர்ல்ட்லேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான புக் சீக்ரெட். ஆனால் சீக்ரெட்னு சொல்லி வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிட்டானுங்க. அதான் ஏன் இப்போ சீக்ரெட்னு வச்சாங்கன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் டாப்பிக்கில் வரேன். சீக்ரெட்னா என்னன்னா, பேஜ் திருப்ப ஃபஸ்ட் லைனில் என்ன தெரியுமா இருக்கும் அந்த புக்கில், த சீக்ரெட் இஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். என்னடா சீக்ரெட்னு சொல்லிட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் போட்டுருவாங்க பார்த்தீங்களா? எஸ் கைஸ், அந்த சீக்ரெட்டே லா ஆஃப் அட்ராக்ஷன் தான். அதை பற்றி தான் அந்த புக்லேயே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் என்ட்ரிங் டு லா ஆஃப் அட்ராக்ஷன், நான் என்ன சொல்கிறேன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிற உலகத்தில் முன்னாடி இருந்தே இருக்குது. எப்போனா ஒவ்வொருத்தருமே அதை ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க எக்ஸாம்பிள் வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து அது எக்ஸிஸ்ட் ஆகிருக்குன்னு போயிட்ரி மூலமாகவும், லியோனார்டோ டா வின்சி அவங்க பெயிண்டிங் மூலமாகவும், சார்காட்டிஸ், பிளேட்டோ, பித்தாகரஸ்ங்கிற வேலை பார்க்கும்போதெல்லாம் ஸ்கூல் ஞாபகம் தான் வருது. பித்தாகரஸ் தியரம். நியூட்டன் கூட அவ்வளோ இல்லையா, பித்தாகரஸ் தான் ரொம்ப ஞாபகம் வருது. ஓகே, அவங்களாம் அவங்க ரைட்டிங்ஸ் அண்ட் டீச்சிங்ஸ் மூலமாக சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு புது விஷயம் இல்லை, ஆல்ரெடி இருக்குது. அதை பற்றி நான் சொல்கிறேன். மேபி நீங்கள் கூட ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அந்த ப்ராக்டிஸ் இதுதான் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கும். ஸோ சிவிலைசேஷன் இப்போ எக்ஸாம்பிள் இன்னும் டீப்பாக பண்ணோம்னா, ரிலீஜன்ஸ் படி பார்த்தோன்னா ஹிந்துஸ், புத்திசம், ஜெயினிசம், அப்புறம் கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், அதுக்கப்புறம் சிவிலைசேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எஜிப்தியன்ஸு, அதுக்கப்புறம் பேபிலியன்ஸ், இவங்களுமே லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்று இருக்குதுன்னு ஒவ்வொரு இடத்துல ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா, இன்னும் பின்னாடி போனால் பிஃபோர் கிறிஸ்ட் 3000 அப்போ கூட ஸ்டோன்ஸில் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு திங்ஸ் இந்த உலகத்தில் இருக்குது. அதுபடி தான் இந்த உலகமே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன். என்ன லா ஆஃப் அட்ராக்ஷன் கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறது இந்த என்விரான்மெண்ட், இந்த பிளேஸு, இது எல்லாமே அதை இதை சுற்றி எல்லாமே அது இருக்க தான் செய்யும். நம்ம எவ்வளோ தூரம் இந்த யூனிவர்ஸில் உள்ளதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த யூனிவர்ஸ்லேருந்து நம்ம தாண்டி ஏதோ ஒரு ஜெயிலுக்குள்ளே கிடந்தாலும் அது நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தாட்ஸ் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எண்ணம் வந்து எவ்வளோ பவர்ஃபுல் ஆகுதுன்னு இந்த புக்கில் சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கும் தெரியுமா பவர்ஃபுல்லான மேக்னெட்டு, அதோட பவர்ஃபுல்லான மேக்னெட் எதுனா நம்மளோட தாட்ஸ் தான். நம்மளோட தாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படின்னா, எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டவர் எடுத்துக்கோங்க, ஒரு டிவி ப்ராட்காஸ்ட் பண்ணுற சேனல் டவர் எடுத்துக்கோங்க. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா, அந்த நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க. இங்கே ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும், அந்த ஃப்ரீக்வன்சி நாங்கள் சென்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் ரிமோட்டில் ஃபஸ்ட் சேனல் வைக்கிறோன்னா அதில் 1.0.0ன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குன்னா, செகண்ட் சேனல் பண்ணுவோம் 1.1.2ன்னு வச்சுப்போம். தேர்ட் சேனல் போவோம் 1.1.3ன்னு வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி வைஸ் ஒவ்வொரு சேனலும் எப்படி சேஞ்ச் ஆகுதோ, நம்ம தாட்ஸுக்குமே ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்மளை ஒரு ஹியூமன் டிரான்சிஷன் டவர்னே சொல்கிறாங்க. எஸ், வி ஆர் டிரான்சிஷன் டவர். எப்படின்னா, இந்த யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்க டிரான்சிஷன் டவர்னு சொல்கிறாங்க. இந்த டிரான்சிஷன் டவரில் என்ன நடக்கும்னா, நம்ம தாட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள், நான் பாசிட்டிவாக ஒரு தாட் நினைக்கிறேன்னா அது அப்படியே அங்கே யூனிவர்ஸ்க்கு சென்ட் ஆகும். அதுக்கான அவுட்புட்டை நமக்கு கொடுக்கும். இப்போ நான் நெகட்டிவாக ஏதாவது யோசிக்கிறேன்னா அது அப்படியே யூனிவர்ஸ்க்கு சென்ட் ஆகும். அந்த நெகட்டிவ் தாட்ஸுக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி ஏதாவது எனக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் நடக்கும். ஸோ அப்படியே நடக்குமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இப்போ ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர்னு சொல்லிட்டு சும்மா இருக்கக்கூடாது, அதுக்கான ஆக்ஷன்ஸும் நம்ம கொஞ்சம் எடுக்கணும். ஸோ டாமினண்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக நிறைய பண்ணணும் அந்த தாட்ஸோட. ஸோ இந்த தாட்ஸோட பண்ணும்போது அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ இப்போது நீங்கள் கேட்பீங்க, அப்போ நான் நெகட்டிவாக நினச்சா கண்டிப்பாக நடக்குமா அப்படின்னா, டெஃபினெட்லி. ஸோ இப்போ ஐ டோன்ட் வாண்ட் டு பிகம் லைக் திஸ் அப்படின்னு நினச்சாலே கண்டிப்பாக அது நடக்கும். எப்படி சொல்லுவேன் பாருங்களேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஐ வாண்ட் டு பாஸ் த எக்ஸாம், இதான் என்னோட கோல்னு வச்சுக்கோங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபெயில் அப்படின்னு நினைக்கிறோன்னா, இந்த யூனிவர்ஸ்க்கு எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் பிளைண்டாக நம்ம என்ன சொல்கிறோமோ அப்படியே இன்புட்டாக கெட் பண்ணிடும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபெயில் த எக்ஸாம்னா அதுக்கு மீனிங் என்னென்னா, நான் எக்ஸாமில் ஃபெயில் ஆகக்கூடாது, விச் மீன்ஸ் ஐ வாண்ட் டு பாஸ் த எக்ஸாம். ஸோ I don't want to make an accident, or else I don't want to get low appraisals. இந்த மாதிரி நினைக்கிறப்போ இதுக்கு எல்லாமே அது மீனிங் படி பார்த்தோன்னா அது பாசிட்டிவான தான். ஆனால் அது யூனிவர்ஸ்க்கு தெரியாது. ஸோ நம்ம நினைக்கிறத அந்த மாதிரி விஷயம் நினைக்காம டேரெக்டாக நினைக்கணும் அப்படின்னு இந்த புக்கில் சொல்கிறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, நம்ம ஒரு டவராகவே இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும்னு சொல்கிறோம்ல.
இன்னொன்று சொல்லவா, இது இப்போது ஆல்ரெடி நான் ப்ராக்டிஸில் தான் வச்சுருக்கோன்னு எனக்கு ஒரு எக்ஸாம் சொல்லவா. ஒரு ஃபேமிலி இருக்காங்க, ஓகேயா. அவங்க திடீர்னு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அவங்க திடீர்னு நல்லா வெல்த்தியாக மாறுறாங்கன்னா ரீசன் அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக நான் நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு நினச்சிட்டே இருந்திருப்பாங்க. அதே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி டவுன் ஆகிறனா கன்சிஸ்டண்ட்டாக அவங்க வேறு ஏதோ விஷயத்தெல்லாம் டைவெர்ட் ஆகி லோவாக ஃபீல் ஆகி அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால இந்த மாதிரி நடக்கும். ஸோ நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ அது அப்படியே நடக்கும். அப்புறம் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஸோ ஆஸ் அ பர்சனாக கைஸ் ஒரு நிமிஷம் வாய்ஸ் ப்ராப்ளம் பாருங்கள். நான் புது வீடியோ சேனல் க்ரியேட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஓகே கைஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுட்ருக்கேன், பின்னாடி நாய் குலைச்சிட்ருக்கு. ஸோ நம்ம இப்போ டாபிக் வரலாம். ஸோ ஒருத்தன் வந்து இது வந்து இந்த புக்கில் போட்டிருக்கு. ஒருத்தன் வந்து ஒரு கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்த கோர்ஸ் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு ஒரு மெயில் போடுறான். நான் ஒரு கேயாக ஒர்க் பண்ணுறேன், அந்த கேங்கிற இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, பட் ஆனால் என்னால் வெளியும் வர முடியலை, நான் கேயாக ஒர்க் பண்ணுறதுலே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறேன், அதையும் தாண்டி வெளியில் சும்மா நடந்து வந்தாலும் என்னால் ஒரு இடத்துக்கு போக முடியலை அப்படின்னு மெயில் போடுறான். ஸோ அப்போ தான் சொல்கிறாங்க அவங்க டீச்சர்ஸ் இதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணுறாங்க. என்னென்னா, நீ வந்து எது வேண்டாங்கிறியோ அதில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்க, உனக்கு என்ன வேணுமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன மெயில் தான், ஒரு சின்ன மெயில், எது வேணும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி சின்னதாக மாற்றி கொடுக்குறாங்க. ஸோ இவனுக்கு ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் ஆகணும்னு ஆசை. ஸோ அவன் அன்னையிலேருந்து அவன் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் மாதிரி நினச்சிட்டு அவன் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டாண்டப் காமெடினா என்னென்னலாம் பண்ணுவாங்க, என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறான். ஒரு பீரியடுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் பெரிய ஸ்டாண்டப் காமெடியன் ஆகி செம்ம ஹிட் ஆகிடுச்சான். ஸோ இது மூலமாக என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விஷயத்த பேஷனேட்டாக நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக அதே பற்றி யோசிச்சிங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக அது உங்களுக்கு நடக்கும். இப்போது கன்சிஸ்டண்ட்டாக யோசிக்கிறத விட அது அப்படி அது ஆக்ஷனுக்கும் எடுக்கணும். நம்ம யோசிச்சிட்டே மட்டும் இருந்தால் கண்டிப்பாக அந்த யூனிவர்ஸ் நம்மளை ஒரு இடத்துக்கு புல் பண்ணி எடுக்கும். அது எப்படி சொல்லலாம்னா, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு ரீச் ஆகணும்னு தோணும். அதே நம்ம அந்த ஆக்ஷனுக்குள்ளே இறங்கிட்டோன்னா இன்னும் நமக்கு ஈஸியாக இருக்கும், அந்த ஜார்னியும் நல்லாயிருக்கும், நம்ம என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, மெடிடேஷன் பற்றி கூட இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது பாசிட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும், எல்லாம் வந்து போகும், ஓகே, நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ ஆனால் இதில் ஒன்று பண்ணலாம், என்னால் என் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதை ரிசர்ச்சில் பார்க்குறாங்க. மைண்டை கண்ட்ரோல் பண்ணோம்னா, நம்ம மெடிடேட் பண்ணோன்னா நம்ம மைண்டு குவைட் ஆகிரும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம மைண்டு கண்ட்ரோல் ஆகும். மைண்டு குவைட் ஆச்சுன்னா நம்ம யோசிக்க மாட்டோம், ரொம்ப அன்வான்ட் யோசிக்க மாட்டோம், நம்ம தாட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போ தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக என்ன நடக்கும்னா, நாம் நெகட்டிவாக எப்போ நினைக்க ஆரம்பிக்கணும் அப்போவே நான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் பாசிட்டிவ் மட்டும் தான் நினைப்பேன். ஸோ நீங்கள் ரொம்ப பியூர் பாசிட்டிவ் பர்சனாகவே மாறுவீங்க. நீங்கள் பாசிட்டிவ்ங்கிறத விட நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த பர்சன், அதுக்கு ரிலேட்டடான பர்சன். நான் வந்து ரொம்ப கைண்டாக பர்சனோ அப்படிங்கிற மாதிரி பர்சனாக நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு கைண்ட்னஸ் ஃபீல் வரும். இந்த மாதிரி மைண்டை கண்ட்ரோல் பண்ணி தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணி பாசிட்டிவ் தாட்ஸ்குள்ளே இறங்குனீங்கன்னா எப்படி நடக்கும்னு அவங்க போட்டிருக்காங்க. இதான் கைஸ் லா ஆஃப் அட்ராக்ஷனில் சாப்டர் 1 இந்த சீக்ரெட்டில் போட்டிருக்கு. ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். என்னோடய ஃபஸ்ட் வீடியோ நிறைய இடத்துல கொஞ்சம் சவுண்ட்ஸில் ப்ராப்ளம் வருது, அதையும் ஃபிக்ஸ் பண்ணுற ஃபியூச்சரில். அவங்க பார்த்துட்டு சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் கடைசியாக ஒரு சொல்கிறேன், இதுக்கு எக்ஸாம்பிள் நான் ரியல் டைமாக சொல்லவா. இன்றைக்கி தேர்ஸ்டே August 15 இன்னைக்கு நான் வீடியோ போஸ்ட் போடணும்னு நினச்சேன். எப்போனா மண்டே நினச்சிட்டேன். பட் ஆனால் இந்த ப்ராக்டிஸ்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன நினச்சேன்னா, வெனஸ்டே ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும், தேர்ஸ்டே அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். பட் வெனஸ்டே நேற்று நைட்டு முடியல, சுத்தமாக ட்ராப்பு, எப்படி சொல்ல, மைண்டு ஃபுல்லாக இந்த இடம் வலிக்குது, என்ன செய்யனே தெரில, ஆனால் ரெக்கார்ட் பண்ண முடியலை. ஸோ படுத்து தூங்கிட்டேன். இன்றைக்கி காலையில் மார்னிங் ஒரு 9:30 ஒரு 9:30 கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் ஸ்கிரிப்டெல்லாம் மாற்றிட்டு 10:30 முடிஞ்சிருச்சு. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியுது, நம்ம ஒரு விஷயத்த நல்லா ஸ்ட்ராங்காக நம்பி அது நடக்கும்னு நம்பணும்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் அது நடக்கும். அதை நாமளே எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். பார்த்தீங்களா, என்னோட எண்ட் ரிசல்ட் என்னென்னா, நான் வீடியோ போடணும்னு மட்டும் தான் நினச்சேன். பட் அது என்னோடய பிளான் என்னென்னா வெனஸ்டே பண்ணணும்னு இருந்துச்சு வீடியோ ரெக்கார்டு. பட் ஆனால் ஆக்சுவலி ஹேப்பன் தேர்ஸ்டே மார்னிங் ரெக்கார்ட் ஆகி ஈவினிங் போஸ்ட் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி கூட உங்கள் லைஃப்பில் நடக்கலாம். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இந்த புக்கில் இருக்கும். இன்னும்
இன்னும் ஃப்யூச்சரில் அந்த வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன். ஷேர் பண்ணுங்கள். எதுவும் தாட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ இன்னும் இதை விட பெட்டராக பண்ணியிருக்கலாம், அரல்ஸ் நான் பேசுகிறதுல வேறு மாதிரி கூட பேசியிருக்கலாம், அந்த மாதிரி என்ன தாட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நான் ஒரு புதுசாக இப்போ தான் நான் ஒரு கேமரா பார்த்து வீடியோ க்ரியேட் பண்ணுற ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர். ஸோ போஸ்ட் பண்ணுங்கள், நான் அதை அப்சர்வ் பண்ணுறேன். அண்ட் நிறைய பேர் ப்ரீவியஸ் வீடியோக்கும் சஜஷன் கொடுத்துருந்தீங்க, தேங்க்ஸ். நிறைய பேர் உங்களோட என்னோடய ப்ளஸ் பாயிண்ட்டையும் சொல்லியிருந்தீங்க, சிலது சேஞ்ச் பண்ணவும் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கும் தேங்க்ஸ். ஓகே, பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until tata, bye bye.